அரசன் நானும் உதவுவேன். அணிலுக்கு பசிச்சுது. ஓகே, அப்போது இருடாமா, பென்சில் எடுத்துக்கலாம், ரெட் கலர் எடுத்துக்கலாமா. ஒரு கொட்டை கிடைத்தது. அப்போ தின்ன நினைத்தது. கொட்டை ஆழமான குழிக்குள் விழுந்தது. சரி, அணில் என்ன சாப்பிடும்? சீடு தான் சாப்பிடுத்தாங்க. சீடுன்னு சொன்னால் கொட்டை. ஒரு கொட்டை அதுக்கு கிடைக்குதாம்மா. அந்த கொட்டையை சாப்பிடலாம் நினைக்கும் போது அது வலிக்கு இதில் விழுந்துருது, குழிக்குள்ளே விழுந்தது. அணிலுக்கு அழுகு வந்துருச்சு, அழுதது. யானை தும்பிக்கையால் எடுக்க முயன்றது. உடனே அப்போ யானை அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தும்பிக்கையால் அது எடுக்க முயன்றது. முடியவில்லை, அப்படியும் முடியலை. ஆனாலும் அணிலுக்கு கொட்டை கிடைத்தது. யானை என்ன செய்திருக்கும்? என்ன செஞ்சுச்சாமா? என்னால் எதையும் நன்றாக செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி யானை நினைக்குது. அப்போது அணில் அழும் சத்தம் கேட்கிறது. அணில் அழுகுது, கொட்டையை கீழே போட்டுட்டு. ஏன் அழுகிறாய்? கொட்டை குழுக்குள் விழுந்து விட்டது அப்படின்னு அழுகுது. வேறு கொட்டையை தேடு அப்படிங்குது யானை. அது என் நண்பர் கொடுத்தது, எனக்கு பசிக்கிறது அப்படிங்குது. அழாதே, என்னுடன் வா, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு யானை கூட்டிகிட்டு போகுது. உடனே அணில் யானை தலை மேலே ஏறிக்குச்சு. தண்ணீர் எதற்கு? தண்ணியை உறிஞ்சிக்குச்சு. குழிக்குள் தண்ணீர் விட்டால் என்ன ஆகுமண்ணா? என்ன ஆகும் தங்கம்? குழிக்குள்ளே தண்ணீரை ஊற்றினோம்னா கொட்டை மிதக்கும் இல்லையா? அதனால தண்ணீரை கொண்டு போய் ஊற்றுது. அப்போ என்னாச்சு? கொட்டை மேலே வந்தது. கொட்டை வெயிட்லெஸ்ஸு. அப்போ தண்ணிக்கு மேலே வந்துருச்சு. எடுத்து சாப்பிடுன்னு யானை சொல்லுது. நல்லது செய்தீர்கள் அண்ணா, நன்றி, மகிழ்ச்சின்னு யானை சொல்லுது. பொறு ஆமை, வலிக்காமல் எடுத்து விடுகிறேன். ஆமை என்ன பண்ணுது? முள்ளு குளிச்சிக்கிட்டு உதவிங்குது. அப்போ இந்த அணில் என்ன பண்ணுது? பொறு நான் வலிக்காமல் உனக்கு எடுத்து விடுறேன் அப்படிங்குது. இதை பேசிட்டு இந்த உதவி செஞ்சதுனால யானை என்ன சொல்லுது? ஆக என்னாலும் உதவ முடியுதே அப்படிங்குது. அப்போது யானை அண்ணா எனக்கு உதவினேர், நான் உனக்கு உதவுகிறேன், நானும் உதவி செய்வேன் அப்படின்னு ஆமை சொல்லுது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த கதையோட கான்செப்ட். ஆக என்னாலும் உதவ முடியுதுன்னு அணில் சொல்லிக்குது. சரிதான், சரியா சாமி? அப்போ நீ என்ன பண்ணணும்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட உதவி செய்யணும். இந்த கதையில் யானை அணிலுக்கு உதவுது, அணில் ஆமைக்கு உதவுது. யானை உதவுனதுனால அணிலுக்கு ஆமைக்கு உதவணுங்கிற எண்ணம் வருது. சரியாடா தங்கம்? அதனால் நம்மளும் அடுத்தவங்களுக்கு உதவி புரியும். செய்து பழகலாம். பின்தொடர்ந்து படிக்க. பாடத்தை படிக்க கேட்டு ஒளிப்பதிவினை போட்டு பின்தொடர்ந்து படிக்கலாம். கதையில் பிடித்த சொற்களை எழுது. இந்த கதையில் என்னென்ன சொல் வருதோ உனக்கு பிடிச்சது எழுதுங்கிறாங்க சாமி. அணில், யானை, கொட்டை, குழிகள், உதவி, நன்றி, தண்ணீர், ஆழமான, மகிழ்ச்சி, நண்பன். அப்புறம் வேறு இன்னொருத்தர் யார் இருக்காங்க கேரக்டரு? யானை ஒன்று இருக்குது, ஆமை ஒன்று இருக்குது. ஆமை கூட நம்ம இதில் சேர்த்து எழுதிக்கலாம். சரியாடாமா? அடுத்தது, படத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எனக்கு பிடித்த தொடர். இந்த படத்தில் இந்த லெசனில் உனக்கு பிடித்த தொடர் என்னவோ அதை எழுத சொல்கிறாங்க. அழாதே, என்னுடன் வா, நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற லைனு மிஸ் எழுதியிருக்கிறேன். உனக்கு எந்த சென்டென்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீ எழுதலாம். எதெல்லாம் எழுதலாம்? ஆம், என்னாலும் உதவ முடியுது, அதை கூட நம்ம எழுதலாம். ஆம், நான் செய்த உதவி அப்படிங்கிற தலைப்பை எடுத்துட்டு நீ ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம். நான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன், அவங்களுக்கு உதவி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்னு நீ ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம். அடுத்தது, படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. தண்ணீர், நண்பர், சாப்பிடு, அணில், அழாதே, நல்லது, மகிழ்ச்சி, யானை, உதவி, தேடு, ஆமை, செய்வேன். இதெல்லாம் படித்தல் பலகையில் கொடுத்துருக்காங்க தங்கம். கீழே கோடிட்ட இடம் 3 எழுத்து சொற்களை சொல்லு அப்படிங்கிறான். 3 எழுத்துன்னு சொன்னால் அணில் 1 2 3 3 எழுத்து இருக்குது. உதவி 1 2 3 3 எழுத்து இருக்குது. அடுத்தது வேறு என்ன தங்கம்? அழாதே 1 2 3 3 எழுத்து. 3 எழுத்து சொற்களை எடுத்து நாம் எழுதிட்டோம். அடுத்தது 2 மெய்யெழுத்துக்கள் உள்ள சொற்கள் அப்படிங்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள்னு என்னடா தங்கம்? மேலே புள்ளி வச்சு வரும். இப்போ தண்ணீரில் இன்னு இரு. அடுத்தது நண்பரில் இன்னு இரு. அடுத்தது என்னடா தங்கம்? மகிழ்ச்சி பாரு, இல்லு இச்சு. அடுத்தது என்னடா தங்கம்? செய்வேன், இன்னு. சரியா? தண்ணீர்,
மகிழ்ச்சி நண்பர் செய்வேன். அடுத்தது வேறு கலர் எடுத்துக்கலாம், எல்லோ எடுத்துக்கலாம். சரி, டூ எழுத்தில் முடியும் சொற்கள். டூ எழுத்தில் எது எது முடியுது? சாப்பிடு, தேடு, அது ரெண்டும் தான் இருக்குது. எனக்கு பிடித்த சொற்கள், எனக்கு என்னென்ன பிடிக்குது? மகிழ்ச்சி, யானை, நல்லது, உதவி, இப்படி எதை வேணாலும் நம்ம எழுதலாம். ஓகேடாமா? தட்ஸ் ஆல். பாடச் சுருக்கம். படிக்க விடையளிக்க. நானும் உதவுவேன். அணிலுக்கு பசித்தது, கொட்டை கிடைத்தது, குழியில் விழுந்தது, யானை எடுத்தது, அணில் மகிழ்ந்தது, ஆமை சிக்கியது, அணில் உதவியது, ஆமை மகிழ்ந்தது. இது என்ன தங்க அந்த கதையில் பார்த்தோம். சரி, சரியா தவறா குறிப்பிடுக. யானை நன்றி சொன்னது. யானையா நன்றி சொல்லுச்சு? இல்லை, யானை தான் உதவுது. அணிலுக்கு பசிச்சுச்சா? ஆமாம், அணிலுக்கு பசியாக இருந்துச்சு. கொட்டை குழியில் விழுந்துச்சா? ஆமாம், கொட்டை குழியில் விழுந்துச்சு. ஆமை அணிலுக்கு உதவியது? இல்லை, அணில் தான் ஆமைக்கு உதவியது. அப்போது இது ரெண்டும் தவறான கூற்று. சரியா? இது ரெண்டும் சரியான கூற்று. அடுத்தது சொல்வதை எழுதுக. மிஸ்ஸு சொல்லுவாங்க, இங்கே நீ எழுத வேணும். நான் சில எழுத்துக்கள் சிலது எழுதியிருக்கிறேன். அது என்னென்னா யானை, அணில், ஆமை, கொட்டை, குழி, இதெல்லாம் மிஸ் எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான டேர்ம்ஸுங்கிற மாதிரி. அவ்வளோதாண்டாம்மா. கூடிய சொல்லை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. குடை கொடுத்துருக்காங்க சாமி. அடுத்தது இது என்ன? குருவி. இது குகை, குழாய். அடுத்தது குதிரை. இது என்ன? குச்சி. சரியாடாமா? அடுத்தது மரம், குச்சி. மரத்தில் என்ன இருக்குது? குச்சி இருக்கும். வண்டியில் என்ன இருக்கும்? குதிரை. இது எழுத்து மேலே தள்ளி போயிடுச்சுடாமா. இது கீழே ஸ்பேஸ் கொடுத்தாலும் கீழே வரமாட்டேங்குது. இது எல்லாமே மாறி போச்சு பாரு. அதனால் இங்கே சொல்லை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன? குடை. அடுத்தது குருவி. அடுத்தது குதிரை. அடுத்தது குகை. இது குழாய். இது குச்சி. சரியாடாமா? மரம், குச்சி. மரத்துக்கு நம்ம குச்சியை எடுத்து எழுதுகிறோம். வண்டி. வண்டியில் நம்ம என்ன பூட்டுவோம்? குதிரையை பூட்டுறோம். குதிரை தான் இங்கே இருக்குது, மாடு இல்லை, அதனால குதிரை. வண்டி, குதிரை. மழை வந்ததுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? குடையை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சிங்கம் எங்கே இருக்குது? குகைக்குள்ளே இருக்கும். கூடு யாரோடது? குருவியோட கூடு. தண்ணீர் எதுலேருந்து வரும்? குழாயிலிருந்து வரும். சரியாடாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸு மாறி மாறி இருக்குது. வண்டி குதிரை, மலை குடை, சிங்கம் குகை, கூடு குருவி, தண்ணீர் குழாய். சரியா? அடுத்தது காற்று. என்ன சொல்கிறாங்க? படிக்க அப்படிங்கிறாங்க. இதை படித்து பழக சொல்கிறாங்க. காற்று வீசியது. காற்று வீசுது. அதில் இலை விழுந்தது. ஒரு இலை நிறைய இலை விழுகுது. தண்ணீரில் மிதந்துட்டு போகுது. அப்போது அந்த இலையை யார் பார்க்குறாங்க? எறும்பு பார்க்குறாங்க. எறும்பு என்ன பண்ணுச்சு? அந்த இலையில் ஏறிச்சு. இலை படகு. அது காற்றுக்கு தண்ணியில் ஆடுமில்ல சாமி. அது அந்த எறும்புக்கு எப்படி இருக்குதாம்மா? படகு மாதிரியே இருக்குதாம்மா, இலை படகு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாலி பண்ணிட்டு தண்ணியில் போகுது. எழுதலாம். இப்போ கடையில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் சாமி. இங்கே ஒரு கடிகாரம் இருக்குது. என்ன டைம் காமிக்குது கடிகாரத்தில்? 10 மணி காமிக்குது. காலையில் 10 மணி. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபிஷ் டேங்க் இருக்குது. விதவிதமான மீன்கள் இருக்குது. மீன் தொட்டி இருக்குது. ஓகேயா? அடுத்தது கீழே ஒரு பால் இருக்குது. ஒரு பொட்டி, அட்டை பொட்டி இருக்குதுடாமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாயும் பூனையும் கையில் இழுத்து விளையாடிட்டு இருக்குது. இந்த பாப்பா ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஆன்ட்டி இருக்கிறாங்க. இவங்க கையில் ஒரு இது இருக்குது, டெடி இருக்குது. இவங்க கையில் ஹேண்ட்பேக் இருக்குது. வாட்ச் கட்டி இருக்கிறாங்க. இப்போது இவங்க ஒரு மீன் பாட் வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் வாஸ் இருக்குது. சரியாடாமா? இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதில் எழுத போகிறோம். என்ன சொல்கிறாங்க? படத்தை பார்த்து பேச வேண்டும். தெரிந்தவற்றின் பெயர்களை எழுதுக அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன எழுதலாம்? மீன் எழுதிடுறோம். கடிகாரங்க மேலே பார்த்தோம் இல்லையா? வாட்சு, கடிகாரம், குடை. குடை இருக்காங்க. எங்கே இருக்குது? குடையவே இல்லையே. சரி, மீன் தொட்டி, பந்து, பூந்தொட்டி. இந்த குடைக்கு பதிலாக நம்ம வேறு எழுதிக்கலாம்டா. என்ன எழுதலாம்? நாய் எழுதிக்கலாமா? சரி, நாய் இல்லாட்டி பூனை இப்படி எழுதிக்கலாம். நம்ம என்னென்ன இதில் பார்த்தோமோ அதையெல்லாம் எழுத போகிறோம். அவ்வளோதான். சரியா? என்னென்ன பார்த்தோம். இங்கே புக்கெல்லாம் கூட இருக்குது இல்லையா? புக் செல்ஃப் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது, டேபிள் இருக்குது,
அதெல்லாம் கூட நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். உரிய தொடர் எது? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு காஞ்சிட்ருக்கு. வாளியில் சிவப்பு சட்டை, கொடியில் சிவப்பு சட்டை, கொடியில் பச்சை சட்டை. கொடியில் என்ன கலர் சட்டை சாமி இருக்குது? சிவப்பு சட்டை. அப்போ ரெண்டாவது இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. மழை பெய்தது, மரங்கள் எல்லாம் நனைந்தது. மழை பெய்தது, வீடுகள் எல்லாம் நனைந்தது. இவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று எழுதணும். மரங்கள் எல்லாம் நனைந்தன, வீடுகள் எல்லாம் நனைந்தன அப்படின்னு எழுதுகிறோம். அப்படி இல்லைன்னா மழை பெய்தது, நாயெல்லாம் நனைந்தது. இந்த வீடுகள் இருக்குல்ல, வீடுகளை எடுத்துட்டு நம்ம என்ன எழுதலாம்? நாயெல்லாம் நனைந்தன அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லை நீ தெருவெல்லாம் நனைந்தன, பயிரெல்லாம் நனைந்தன அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து மரங்கள் எல்லாம் நனைந்தன அப்படி எழுதியிருக்கிறோம் இல்லையா? இந்த மழை பெய்தது எங்கடாமா கேமராவை காணோம். சரியாடாமா, நம்ம இவங்க எழுதியிருக்க மாதிரியே மழை பெய்தது, பயிரெல்லாம் நனைந்தன அப்படின்னு எழுதிட்டோம். மரங்கள் எல்லாம் நனைந்தன, பயிரெல்லாம் நனைந்தன அது கூட எழுதலாம். இல்லை அதே மாதிரியே எழுதணும்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். சரிதானாக்கண்ணா? அடுத்தது நீங்கள் என்ன செய்வீர்கள்? செய்ய காரணம் கூறுக. இப்போ எங்களுக்கு உதவலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல அம்மா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்பா கூட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ உதவுவியா மாட்டியா? உதவுவேன். நீ வந்து உதவி செய்ய வேணும். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இவ்வளோ ஆர்டர் பண்ணுறான் கோவமா, போய் இந்த பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரும் சமமான வயசு. இப்போ நீ அங்கே அவனுக்கு உதவுவியா? உதவ மாட்டேன். சரியாடாமா? அவன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறான்? கமெண்ட் பண்ணுறான். அவனோட பேக்கை நம்ம எதுக்கு எடுத்து தர வேணும்? அது மாதிரி அதுக. விருந்து தின்ற பருந்து, பறந்து போனது விரைந்து. அத்தை அடுக்கிய செங்கல் அடிப்பில் பொங்கல். இதை வந்து நீ ஒருக்கா 2 முறை வாசித்து பழகணும். மீண்டும் மீண்டும் சரியாக ஒலித்து பழக வேண்டும். கற்றல் நேரம், படைப்பு நேரம். நானே உருவாக்குவேன். படத்தில் பிடித்த காட்சிகளை உருவாக்கலாம். இதில் உனக்கு என்ன வரைய பிடிக்குதோ அது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒன்றோ இல்லை எல்லாத்தையுமே வரைஞ்சி பழகு. அடுத்தது நான் கற்றவை. சொற்களை எழுத முடியும்னா நீ இந்த 3லையும் ஸ்டார் போடணும். சிறு தொடர்களை படிக்க முடியும்னா எல்லாத்துலேயும் ஸ்டார் போடணும். உன்னால் என்ன முடியுதோ, எது உன்னால் முடியுதோ அதை வந்து கலர் பண்ணி டிக் பண்ண வேணும். திரும்பி பார்க்கலாம். படத்தை பாருங்கள், எங்களுக்கு கதை கூறுங்கள். என்ன ஆகுது? ஆமையும் முயலும் சேர்ந்து ஒரு செடி வளர்க்குது. டெய்லி தண்ணி ஊற்றி அப்போ வந்து அந்த செடி வந்து பெருசாகி மரம் முளைச்சி அதுலேருந்து பழம் பழுக்குது. 2 எடுத்துட்டு சாப்பிடுது. எங்களுக்கு பசிக்கிறது, உணவை கண்டுபிடிங்கள். இது என்ன தங்கம்? வாழைப்பழம். இது என்ன? பலா. இது என்ன? கரும்பு. இது என்ன? வெல்லம். இவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம அந்தந்த இடத்துல கரெக்டாக எடுத்து எழுத வேணும். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், உரிய பெயரை எழுதுங்கள். இது என்ன? ஊஞ்சல். பழம், ஊஞ்சல்கள் ப்ளூரல்ட தங்கம். பழம் நிறைய பழம் இருந்ததுன்னா நம்ம கல் சேர்க்கணும், பழங்கள். அடுத்தது ஒரு பூ இருந்ததுன்னா பூ, நிறைய பூ இருந்ததுன்னா காயில், கல் சேர்க்கணும். கல் சேர்த்தோம்னா பூக்கள். ஒரே ஒரு மீன் இருந்ததுன்னா மீன், நிறைய மீன் இருந்ததுன்னா கல் சேர்க்கணும், மீன்கள். சொன்னது யார்? கேட்டு இணையுங்கள். சரியாம்மா? பழம் பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? இவங்க மரத்தில் இருக்கிறாங்க. குளத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது இது. வரிசையில் நிற்கிறேன் அப்படிங்கிறது யாரு? எறும்பு. நானே படிப்பேன், வண்ணமிடுவேன். சரியாடாமா? பாலா ஓ என கத்திக்கொண்டே ஓடி வந்தான். ஓன் கத்திட்டு ஓடியாரான். அவன் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. கையில் ஒரு நீளமான நூல் இருந்தது. நூலின் மறுமுனையில் தட்டாம்பூச்சி ஒன்றை கட்டி வச்சிருந்தான். அதை பார்த்த அம்மா அதிர்ந்தார். தட்டான் பூச்சியை ஏன் நூலில் கட்டி உள்ளாய் என்று கேட்டாய். அதுக்கு அவன் என்ன சொல்கிறானாம்மா? ஏன் தட்டாம்பூச்சியை கட்டி வச்சிருக்க? நான் அதனுடன் விளையாடுவேன் என்றான் பாலா. யாராவது உன்னை கயிற்றால் கட்டி கயிற்றின் மறுமுனை இழுத்து சென்றால் அப்போது உனக்கு எப்படி இருக்கும் என்று அம்மா கேட்டார். உன்னை இதே போல் யாராவது கட்டிட்டு அந்த கயிற்றை பிடிச்சி இழுத்துட்டு போனால் உனக்கு எப்படி இருக்குன்னு அம்மா கேட்குறாங்க. பாலா எதுவும் பேசவில்லை. தட்டாம்பூச்சியை அவிழ்த்து விட்டான். அது பறந்து செல்வதை பார்த்து மகிழ்ந்தான். பாலா தட்டாம்பூச்சியை ஏன் பறக்க விடுறான் அப்படிங்கிறது கேள்வி.
அம்மா வந்து என்ன கேட்குறாங்க, யாராவது உன்னை கைத்தில் கட்டி இருக்கு சென்றால் உனக்கு எப்படி இருக்கும் என்று அம்மா கேட்டதால் பாலா வந்து பட்டாம்பூச்சியை அவிழ்த்து பறக்க விட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அது கில்ட்டியாக இருக்குது, அப்படி செய்யக்கூடாது. அடுத்த உயிர்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. படித்து காட்டுக. தேன், நாளை, பானை, பாதை, குடம், குச்சி, மலர், வாத்து, நன்றி, காகம், சட்டை, கொட்டை, விருந்து, மறுநாள், நண்பன், மஞ்சள், வண்ணம், தண்ணீர், தும்பிக்கை, எச்சரிக்கை, சொல்லெறும்பு, கீறின, எடுத்தன, உதவுவேன், கவனித்தது, சொல்வேன். விடையளிக்க. எழுத்துக்களை கொண்டு உருவாக்கும் சொல் எது? எதுராமா? என்ன? கொடி, கொக்கு, பாக்கு. இது சொல்லலாம். கோ, எக்கு. கொக்கு தான் இதில் உருவாக்க முடியும். அப்போ கொக்குவை டிக் பண்ணுறோம். ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை எடுத்து எழுது. கரடி, வண்டி. கடைசியில் எதில் முடியுது? டிடியில் முடியுது. அதனால் நாம் கரடி, வண்டியை எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது என்னடாமா? இங்கே கொக்கு. அடுத்தது தொடருக்கு உரிய படத்தை தேர்ந்தெடுக்க. இவங்க பாட்டியை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தாத்தா தம்பிக்கு தண்ணீர் கொடுக்குறாரு. இந்த தம்பி வந்து தாத்தாவுக்கு தண்ணி கொடுக்குறான். அப்போது இந்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தண்ணீர் கொடுக்கிறான் அப்படின்னா பையன், பாய். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும்? 3வது படத்தை சூஸ் பண்ணணும். விடை எழுதுக. கட்டெரும்புகள் வந்தன, குச்சியை எடுத்தன, மண்ணை கீறின, நீரின் பாதையை மாற்றின. நீரின் பாதையை மாற்ற பயன்பட்டவை எவை? எது சாமி பயன்படுத்துகிறாங்க? குச்சி. அப்போ குச்சியை நம்ம டிக் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குச்சியை எடுத்தவை எவை? எது? கட்டெரும்புகள். அது என்னது? கட்டெரும்பு தானே தம்பி போட்டுக்கிறாங்க. ஆமாம், கட்டெரும்புகள். அடுத்தது இங்கே பாரு, உரிய இடத்தில் கோடிட்டு இணைக்கவும். அப்போது இது பாரு சாமி, இந்த இடத்துல என்ன வரும்னா இந்தது வரும், இந்த இடத்துல என்ன வரும்னா இந்தது வரும். அடுத்தது இந்த இடத்துல சரி முதல்ல இந்த அழிச்சிட்டு குறிச்சிக்கலாம். இங்கே பார்த்தங்க, இங்கே இந்த முடிச்சு வருதுல்ல, முடிச்சு வர்ற பக்கம் இது வரும். முடிச்சு வர்ற பக்கம் எங்கடாம்மா கலரை காணோம். முடிச்சு வர்ற பக்கம் இது வரும். இது காது. அடுத்தது இது ஜன்னல், இது தெரசீல, அதுக்கப்புறம் இது இந்த செல்ஃபு. அடுத்தது என்னால் முடியும்ல, எல்லாத்தையும் நீ வந்து படித்து காமிக்க வேணும். மண், விதை, மலை, கூடு, பரிசு, காற்று, வானம், குதிரை, காளான், நத்தை, அருவி, ஆழம், உணவு, பச்சை, வாத்து. இது வேறு 3 ஆயிரப்போகுது. பந்து, சீப்பு, பூண்டு, பெட்டி, மயில். செய்வேன், தருவேன், அழுதது, பசித்தது, ஆடுகிறாள். ஊஞ்சல், மீன்கள், நடனம், வியப்பு, செடிகள், கரும்பு, கூடாரம், தேங்காய், கால்வாய், கடற்கரை. உதவுவேன், பழகுவேன், நினைத்தது, படிக்கிறான், பறிக்கிறான். இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? வாசித்து பழகணும். உன்னால் வாசிக்க முடியலன்னா திருப்பி ட்ரை பண்ண வேணும். எழுத்து கூட்டி படிக்கணும்.